அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நம்ம பெரும்பாலானோர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமே என்ன அப்டின்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போதோ, பிராக்டிஸ் பண்ணும்போதோ, லிசன் பண்ணும்போதோ நல்லா தான் பண்ணியிருப்போம். ரொம்ப வாட்டி அந்த சம்ஸ போட்டு பார்த்துருப்போம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் எக்ஸாம் ஹாலுக்கு போவோம். அதுவே எக்ஸாம் ஹால் உள்ள போனா என்ன ஆகும்னு தெரியல. நம்ம தெரிஞ்ச சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ குழப்பி சொதப்பி வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கேவலமா பண்ணிட்டு வந்துருவோம். வெளிய வந்து பார்த்து, ச்சே! இந்த கொஸ்டின் தானா? இது நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணனே! இந்த கொஸ்டின நான் எப்படி தப்பா பண்ணேன்? அப்படிங்கிற மாரி நம்மள நம்மளே திட்டிக்குவோம். இதுவரைக்கும் சம்ஸ் எப்படி போடணும்னு சொல்லி பார்த்தோம். பட் இந்த வீடியோல நம்ம என்ன மாரிலாம் எக்ஸாம் ஹால்ல தெரிஞ்ச சமயம் மிஸ்டேக் பண்ணிட்டு வரோம்ன்னு பார்க்க போறோம். ஸோ இத பார்த்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்ல இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணி கரெக்ட்டா சம் போடுவீங்க. பேசிக்கா நம்ம பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா தான். ஆவரேஜ் ப்ராஃபிட் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா எழுதணும்? டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ அதுக்கு பதிலா வேற எதனா ஃபார்முலா எழுதுறது தான் வந்து முதல் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் சம்லயே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டிவைட் பை 4 போடணும். நெறைய பேர் இன்டூ 4 போட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம்மே வந்து இங்க வந்து தப்பாயிடும். செகண்ட் சம்லாம் இங்க லாஸ் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. மறக்காம அத மைனஸ் பண்ணணும். சில பேர் அதையும் வந்து சேர்த்து பிளஸ் பண்ணி எழுதிருவாங்க. அப்படின்னா, இந்த இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்ல நெறைய பேர் குழப்பிப்பாங்க. இங்க 2 குடுத்துருக்கனால என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தன நம்பர் ஆட் பண்ணாலும் டிவைடட் பை 2 போட்டுருவாங்க. இல்ல 5 போட்டுருவாங்க. ஸோ அது மட்டும் பண்ணவே கூடாது. நம்ம எத்தன இயர் ஆட் பண்றோமோ, அந்த நம்பர் தான் கீழ போடணும். இப்ப 3 இயர்ஸ் ஆட் பண்ணா 3 இயர்ஸ் போடணும். 4 இயர்ஸ் ஆட் பண்ணா 4 இயர்ஸ் போடணும். இந்த மாரி 5 இயர்ஸ் ஆட் பண்ணா 5 அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஸோ நெறைய பேர் வந்து இங்க குழப்பிப்பாங்க. ஸோ இங்க போட வேண்டிய இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ வேற இடத்துல போட்டுருவாங்க. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இல்லஸ்ட்ரேஷன் 4 சம்ம பொறுத்தவரைக்கும் இந்த ஓவர் வேல்யூவேஷன் ஸ்டாக்க கரெக்ட்டா என்ன பண்ணணும்னா 2017ல மைனஸ் பண்ணணும். 2018ல பிளஸ் பண்ணணும். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கரெக்ட்டா மைனஸ் பண்ணிடுறாங்க. திரும்ப பிளஸ் பண்ண வேண்டிய விஷயத்த மறந்துடுறாங்க. ஸோ அதனாலேயே நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம் வந்து மிஸ்டேக் ஆகுது. அதே மாரி இல்லஸ்ட்ரேஷன் 3 பொறுத்தவரையும் இந்த ரெமுனரேஷன் வந்து மைனஸ் பண்றதுல நெறைய பேர் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 6000 எங்க மைனஸ் பண்றது தெரியாம, இந்த 1,84,000 சில பேர் மைனஸ் பண்ணிருவாங்க. இந்த மாரி மிஸ்டேக்ஸ் வந்து நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நான் ரெக்கரிங் இன்கம் நம்ம ப்ராஃபிட் கூட வந்துட்டு மைனஸ் பண்ணணும். நெறைய பேர் மாத்தி அத வந்து பிளஸ் பண்ணி எழுதிருவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து சம்முக்கான கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்காது. அதே மாரி ஸ்டாக் டெஸ்டார்ட் பை ஃபயர வந்து ஆட் பண்ணும். நெறைய பேர் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் சம்னா, இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இங்க ஆட் பண்றதுலயே வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. சில பேர் அப்படியே அத கரெக்ட்டா போயிட்டு ஆட் பண்ணாங்கனாலுமே, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் இந்த டோட்டல் வந்து போடணும் 10 அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து 4ன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணிடுறாங்க. 7 சம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோஸ் அடிக்கிறது தான் நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனுட்டி சம்ம பொறுத்தவரைக்கும் இங்க பாயிண்ட் வைக்கிறதுல நெறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை 10 இன்டூ 100 போடும்போது நெறைய பேர் இந்த ஜீரோஸ் அடிக்கிறதுல நெறைய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அண்ட் ஃபைனலா இந்த சம் ஃபார்முலாவே நெறைய பேர் கரெக்ட்டா போட மாட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லஸ்ட்ரேஷன் சின்ன சம்மாவே இருந்தாலும் அதுல நெறைய மிஸ்டேக்ஸ் வரும்.